இன்றைக்கி டேயோட தேர்ட் ரவுண்டு மேட்ச்சு போல் டிசைடர் மேட்ச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லெவன்ஸ் சிங்கம் காஸ். ரெட் லெவன்ஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. சிங்கம் காஸ் பேட்டிங் டைம் இருக்கிறதுனால 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண சிவா ஸ்ட்ரைக்லையும் தீபன் நான் ஸ்ட்ரைக்லையும் ஒன் ஒன்லி ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் கூட மணி ஓவர் தைக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ் இங்கேயே தட்டிட்டு ஒரு சிங்கிள் மேக் பண்ணுறாங்க. வேகத்தை கம்மி பண்ணார் ஃபஸ்ட் பால். தீபன் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கிற முதல் பந்து லெக் ஸ்டம்பில் போனார். சான்ஸ் ஃபார் டபுளானு பார்ப்போம். ஒன் பிச்சிலே பிடிச்சாரு. அவரையும் தாண்டி பவுண்டரி. லக்கி 4. ஃபீல்டரை வச்சும் அந்த இடத்துல பவுண்டரி போயிருக்குன்னா மொமெண்டம் ஏதோ சொல்லுது. தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சிங்கிள் ரன் அவுட் ஆன் பார்ப்போம். பிடிச்சி வச்சிருக்காங்க. ரன் அவுட் இங்கே முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. சிவா ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட். பாட்ட முட்டு கைக்கு போமான்னு பார்ப்போம். யாஸ் நல்ல டேக்கன். ஒரு 4 விட்டாலும் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அங்கே. போன பால் ஒரு விக்கெட். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வினோத். இந்த ஓவரோட கடைசி பால். அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறும்? ஒரு ஓட்டம் மட்டும். ஒரு ரன் ஓவர். ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில டீமோட 2 விக்கெட்டை போயிருக்கு. 2வது ஓவர் போடுற நியூ பவுலர் குணா ஸ்ட்ரைக்கில் ஏபி. ஃபர்ஸ்ட் பால் தடுப்பாட்டம். சிறந்த போன பால் ஒரு சிங்கிள். இப்போ 2ஆம் பால் சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். 4th பால். அடுத்த பேட்ஸ்மேன் விவேக் உள்ள சான்ஸ் ஃபார் கேட்ச். ஆனதர் டேக்கன் பார்ப்போம். எஸ் நல்ல டேக்கன். இயர்லியரா விக்கெட்ஸை பிடிக்கிறாங்க ரெட் லெவன்ஸ். குணா ஸ்பெஷலாக போட்டிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் நந்தா பவுலர் ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டாக இருந்தா கீழே வந்துச்சு. டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 8 ரன் ஆடிருக்காங்க. 4 விக்கெட் இருந்து இயர்லியரா 4 விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ மொமெண்டம் ரெட் லெவன்ஸ் பக்கமா இருக்குது. தேர்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் ஏபி ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா விண்டு அமுக்கி கொடுக்கும் காலி. அங்க நல்ல ஃபீல்டர் நல்ல டேக்கன். அனதர் விக்கெட். எக்கச்சக்க விக்கெட் இழக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் பாண்டிமணி ஸ்ட்ரைக்ல பால் ஒய்டு. ஆஸ்டம்ஸ்ல போட்ட பந்து கமிட்டடா லெக் ஸ்டம்ப்ல ஆட்டாரு. பவுலரே ஓடிட்டாரு. நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். நந்தா ஸ்ட்ரைக்ல க்ளீன் ஹோல்டிங் மிடில் ஸ்டம்பை தட்டி தூக்கியிருக்காங்க. 6வது விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. ஸ்டம்ப் லைனு யாக்கிங் லென்த் சான்ஸ் ஃபார் டபுளானு பார்ப்போம். தடுப்பாட்டம். 2 ஓட்டங்களை ஓ ஸ்லிப் ஆயிட்டாரு. சேஃபா 2 ரன் அலோ பண்ணிட்டாங்க. 2 ரன் நீக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட். அனதர் பிரேக் த்ரூ. எக்கச்சக்க விக்கெட்டுங்க. 7வது விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் சிவா ஃபுல் டாஸ் பால் இங்கே தட்டிட்டு சான்ஸ் ஃபார் டபுளானு பார்ப்போம். தடுப்பாட்டம். நல்ல ஸ்டாப். ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்தார் சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 13 ரன் ஆடி இருக்காங்க. 7 விக்கெட் இழந்து 4th ஓவர் போட குணா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் 2 பவுலர் சேர்ந்து 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. வெல் பிளேடு. ஏந்தி விட்டார். லாங் ஆஃப் ஃபீல்டர் மேலே அப்படிங்கிறப்போ சிங்கிள். செகண்ட் ஒன் வெரி குவிக்கர். ஹாஃப் ஸ்டம்ப்ஸில் எக்ஸ்ட்ரா கவரில் மேலே ஒரு மேன் வச்சிருக்காங்க. பால் டர்ன் ஆகும். தெளிவாக பிடிச்சிட்டாரு. சிங்கிள். ஒரு ஓட்டம் மட்டும். சிவா ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன்ஸ்ல கிளவர் பேட்டிங். பவுண்டரி பார்ப்போம். பெரிய பவுண்டரி ஆப்ஷன்ஸ்ல போச்சுனா மச் நீடட் நாளா இருக்கும். எஸ் பவுண்டரி சிவா பேட்ல இருந்து சின்ன கேமே ஆடி கொடுத்துட்டு இருக்காரு டீமுக்கு. லாக்கிங் லென்த் சான்ஸ் ஃபார் டபுளானு பார்ப்போம். ஃபீல்டர் காலி செம்ம வேகமா இருப்பாரு. எடுக்க முடியல. ஏத்தி விட்டுட்டாரு இங்க. அப்படிங்கிறப்ப 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 ஓட்டங்கள். டபுள். வெல் டிஃபென்ஸ். க்ளோஸ் கால். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட் நேருக்கு நேரா நல்லா பட்டுருச்சு. 1 பவுன்ஸ்ல யோஸ் பவுண்டரி. பாண்டிமணி இந்த ஓவரில் 2வது நாள் ஆளுக்கு ஒரு 4 பதிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் செட்டில் ஆகிறாங்க. 7 விக்கெட்டுக்கு அப்புறமா 4 ஓவர் முடிவுக்கு 26. 7 விக்கெட் இருந்து விக்கெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரன்ஸையும் ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணுறாங்க. 3வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷம் வந்திருக்காரு. வெல் டிஃபென்ஸ் ஆடிட்டு 2 ரன்னுக்கான கால். எத்தனை ஓட்டங்கள்? ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்தாரு. இதுவும் க்ளோஸ் கால். சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாரு. 2 ரன் கொடுத்துருக்காங்க போன பால்ல. வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு பவுலர் சந்தோஷ் பிடிச்சிருவாங்க நினைக்கிறேன். சிங்கிள்.
பாண்டிமணி ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் காலில் முட்டிட்டாரு. மிக ஒரு ரன் கிடச்சிடும். சிறந்த சிங்கிள். பேட்டிங். ஆஃப் ஸ்டெம்ஸில் விசிற பார்த்தாரு. டாட் பால மாதிரி இருக்கு. இதையும் அதே மாதிரி கட்டுக்கு போனாரு. இதுவும் டாட் பால மாதிரி இருக்கு. கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க பேட்ஸ்மேன் மேலே. இப்போ டவுன் த ட்ராக் போனாரு. நேருக்கு நேராக லாங் ஆன் திசையில் காலி சிறந்த ஒரு அடி. எத்தனை ஓட்டம்? ஈஸியாக பிக் பண்ணிட்டார். சிங்கிள். சீக்கிரமான ஓவர் சந்தோஷ் கையில இருந்து. 5 ஓவர் முடிவுக்கு அதே 7 விக்கெட்டோட 31. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் விஜய் வந்திருக்காரு. போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் சான்ஸ் ஃபார் டாட் பால். நேருக்கு நேரா அவரே போட்டு அவரே தடுத்தாரு. அங்க எரிஞ்சு பார்த்திருக்காரு. ஸ்டெம்ஸ்ல படல. எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அங்க ஒரு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. இரண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பு. டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். இங்க ஸ்ரீராம் பாலோட அண்டருக்கு வந்தாரு. 8வது விக்கெட். ரொம்ப நேரமா நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க 2 ஓவரா. இப்போ ஆட்டம் விழுந்து வெளியே. ஒருத்தனை பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் உதயா பிகைண்ட் தி ஸ்டம்ப் ஸ்கூப் பண்ணாருங்க. எக்ஸலென்ட் ஷாட். மச் நீடட் நாலு சொல்லலாம். இதையும் கோல் போட விடல கோல் கீப்பர். ஸ்டெம்ப்ல பட்டு இந்த தடவை பவுண்டரி போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி கம்பேக்கிங் டெலிவரி பளிக்கு பளி பந்து. பேட்ஸ்மேன் பிரதீப் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து இங்கே கிடக்கும். எடுத்து அடிச்சா ஆல் அவுட்டா இருக்கும். கிடையாது, ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 38 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 38 ரன் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் நல்ல பார்ட்னர்ஷிப் உண்மையாக இங்கே 39 டார்கெட் ஃபார் ரெட் லெவன்ஸ். இடையில மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்லையும் சந்தோஷ் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட சிவா. பால் டு பால் மேட்ச்சு சில சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த மேட்ச் எதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். போகிறதுக்குல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை. ஒக்கோல வாச பக்கமாக ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வேகமாக இருக்கணும். அப்போ தான் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியும். வெரைட்டி பார்க்குறார் சிவா. நல்ல ஸ்டாப். அப்படி இருந்தும் பவுண்டரியை கிராஸ் பண்ணிருச்சு. செகண்ட் ஒன் நல்ல ஷாட். ஆஃப் ஸ்டெம்ஸில் பேட்டை மட்டும் திருகி விட்டார். 1 பவுன்ஸில் 2 பவுன்ஸில் பவுண்டரியாக கிளியர் பண்ணுது. ஆள் இல்லாத பக்கமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்விட்ச் ஹிட். இதுவும் கேப்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். இப்போ ஃபீல்டர் ஓட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹாட்ரிக் பவுண்டரி. வாட் அ ஸ்டார்ட் இங்கே ரெட் லெவன்ஸ். பவர் பிளேயை கரெக்டாக ஆடுறாங்க. ஃபோர்த் ஒன் இன்சைட் எட்ஜ் ஷார்ட். தேர்ட் மன் நல்ல ஸ்டாப்பு. ரென்ஸ் ஓவரில் டாட் பால். முதல் டாட். லாஸ்ட் மூவ் குயிக்கர் ஒன். இங்கே தட்டிட்டு ஃபீல்டர் உதயா சிங்கிள். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன்று குயிக்கர் டெலிவரி டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 13 ரன்னு நோ விக்கெட். ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு நியூ போலர் வினோத் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம். டாட் பால். செகண்ட் பால் இன்சைடு டாட் பால். தேர்ட் பால் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராமு. ஃபோர்த் பால் ஒரு ரன். இந்த ஓவரோட கடைசி 2 பால். இந்த ஓவரோட கடைசி பால் டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 14 ஒரு விக்கெட்லேருந்து. தேர்ட் ஓவர் போட சிவா அவரே வந்திருக்காரு. கம்பேக்கிங் ஓவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீமில். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓவர்தைகள் ஃபர்ஸ்ட் ஒன் பூச்சிக்கு பேட்டில் சரியான மீட்டில் மேலே மாது. அதுக்கு இடையில இன்னொரு ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு நல்ல த்ரோ. இங்கே பேட் யாரில் இருந்திருக்கு. ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அத்தனை பேட்ஸ்மேன் பார்த்தா எனர்ஜியோட வந்திருப்பாரு. குயிக்கர் ஒன். இங்கே நல்ல கீப்பிங். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். ஏறிட்டு ஓபன் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் பாண்டிமணி. அவரை தாண்டிருமான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்கை போட்டுங்க. வந்தாரு பாலுக்கு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. பாட்டம் ஏஜ் இங்கே கிடக்கும். நந்தா இருக்கார் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் சிங்கிள். லாஸ்ட் மோர் நல்ல நீலகலம். லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான பந்து. பாடி லைனு சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். நல்லா எடுத்தாரு. தப்பான த்ரோ. நல்ல ஸ்டாப்பிங்க உதயா. 2 ரன். மொத்தமாக 3 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்லேருந்து 20 ரன் ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு வினோத் ஸ்ட்ரைக்கில் பார்த்தா
ஒரு ரன் ஒரு விக்கெட். இந்த ஓவரோட செகண்ட் பால். ஒரு ரன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் காலி. ஒரு ரன். ஃபோர்த் பால். நல்ல நிற்கு அவுட்டுங்க. இந்த ஓவரோட கடைசி 2 பால் ஸ்ட்ரைக்கில் விச்சி. ஷார்ட் பாலுங்க. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. ஒரு ரன். பவுண்டரி போயிடுச்சுங்க. 4 ஓவர் முடிவுக்கு 27 ரன் ஆடிருக்காங்க. 4 விக்கெட் இருந்து ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 12 ரன் தேவை. இங்கே தான் விஷயமே. நியூ பவுலர் 2 பவுலரை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நியூ பவுலர் நந்தா. ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் இருந்து டவுன் த ட்ராக் போனார். வாட்டர் டெலிவரி எக்ஸலன்ட் லைன் நினைக்கிறேன். டாட் பால். செகண்ட் ஒன் வெல் பிளேட். அங்கே பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்போ சுவிட்ச் கிட்டுக்கு தான் ஆளை வச்சுருந்தாங்க. பாண்டிமணி அங்கே இருந்தார். பவுண்டரி தெளிவாக பார்த்தாரு. பாலை மச் நீட்டட் 4. 10க்கு 8 தேவை. சான்ஸ் ஃபார் பால் டர்ன் ஆகும். பாண்டிமணி டயர்டாக இருப்பார். ஆல்ரெடி ஓடிட்டு இருப்பார். ஒரு ரன்னு முக்கியம் அப்படிங்கிறப்ப நல்ல த்ரோ. ஆனால் அதை விட நல்ல ரன்னிங் காலி. 9 பாலுக்கு 6 ரன் தேவை. டாப் பேஜ் அப்படிங்கிறப்ப அங்கே ஆளே கிடையாது. கொல்லவாசா பக்கமாக இங்கே ஒரு 4 பவுண்டரி. 1 more to tie, 2 more to win. டாப் பேஜ். ஓ அட்டாக் கேட்சான்னு பார்த்தா இல்லைங்க. ஆக்சுவலி ஒரு யூரோப்பியன் லீக்கா நார்த் இந்தியன் லீக்கான்னு தெரில. இந்த மாதிரி முதல்ல வந்து பால் கடந்துரும். அது ஒரு கேட்சாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டம்ஸை ஓப்பன் பண்ணி பேட்டில் ஏறி போச்சு. லக்கிலி இங்கே ஒரு விக்கெட்டுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ஓவர் மிச்சம் இருக்குது. மேட்ச் டை. இன்னைக்கு டேயோட கடைசி ஓவர் பாண்டிமணி வந்திருக்காரு. 6 பாலுக்கு 1 தேவை. ஆஃப் ஸ்டம்ஸில் கிளவர் பேட்டிங். இதுவும் 4 இருக்கும். வின்னிங் ஷாட் 4 அப்படின்னு சொல்லலாம். காலி பேட்டில் இருந்து ரெட் லெவன்ஸ் இன்னைக்கு டேல மேட்சை வின் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க.